ஆமா ஹாய் செல்லம்ஸ். மொட்டைக்கு நல்லா முடி வளர்ந்துட்டு இருக்கே. நம்மளோட ஹேர் ஆயிலும் நம்மளோட சீயக்காய் தூளும் தான் பாருங்க எவ்வளவு கருமையா அடர்த்தியா வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வாங்க என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. டைரக்டா சமையலுக்குள்ள போயிடலாம். காலையில குடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டீ போட்டாச்சு. இன்னும் குடிக்க நேரம் இல்லை, குடிக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பு இட்லி அருமையானது பாருங்க, நல்லா பஞ்சு போல கம்பு இட்லி. நான் புட்டு வர்ஷாக்கு வீடியோக்காக காமிச்சேன், அதனால சூப்பரான ஒரு கம்பு இட்லி. இந்த நம்ம கிட்ட கம்பு மாவு மட்டும் இல்ல, அப்படியே ரெடி மிக்ஸ் கிடையாது, கரைச்சி புளிக்க வைக்கணும் நீங்க. கம்பு தோசை மாவு, கம்பு இட்லி தோசை, அதுக்கப்புறம் சோளம், கருப்பு கவுனி, மாப்பிளை சம்பா, இது எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். கருப்பு உளுந்து, முழு உளுந்த முளை கட்டி நம்ம அரைச்சு பண்றோம், சூப்பரா இருக்கும். கம்பு கேழ்வரகு எல்லாமே முளை கட்டி நம்ம பண்றோம். தேவைப்படுறவங்க 1/2 kg மினிமம் 1/2 kgல இருந்து வாங்கி பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது சூப்பரான மூக்கடலை மசாலா, வெள்ளை மூக்கடலை மசாலா. இதுவும் நம்ம நம்மளோட இயற்கை சந்தை குழம்பு மிளகாய் தூள் வச்சுதான் பண்ணியிருக்கோம். அருமையான ஒரு மூக்கடலை மசாலா. அதுக்கப்புறம் புதினா, மல்லி, காலையில நெல்லிக்காய் ஜூஸ் போட்டோம். நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அரிசி ஊற வச்சிருக்காங்க. ஆமா, இப்ப 11 மணி கட்டணும்ல. ஆமா, சூப்பரான ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம போட்டோம். அந்த நெல்லிக்காய் ஜூஸோட அந்த சக்கை இருக்கு பாத்தீங்களா, அதையும் சேர்த்து சட்னி பண்ணியாச்சு, புதினாவோட சேர்த்து. இதுதான் நம்ம வீட்டுல காலை உணவு. இந்த இட்லி தோசை மாவு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்றேன். 6 வகையான இருக்கு. இதுல வெள்ளை உளுந்தும் இருக்கு, நல்ல குண்டு குண்டா ஒரு இட்லி அதுவும் இருக்கு. மதியத்துக்கு சுட சுட சோறு அம்மா தான் இன்னைக்கு சமைச்சேன். இந்த மாதிரி இரும்பு சத்து உள்ளதா சாப்பிடுங்க, உங்களுக்கும் நல்லா முடி வளரும். கூடவே இந்த ஹேருக்கு போஷாக்கு கொடுத்தீங்கன்னா சீயக்காய் தூள் எண்ணெயெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் கடைஞ்சிருக்கேன். சுண்டைக்காவும் கத்திரிக்காவும் தக்காளி பருப்புலாம் போட்டு கடைஞ்சிருக்கேன். சூடான சோறுல நெய் விட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கும். சூப்பர். தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கோவக்காய் வறுவல். அப்பா கேட்ட மாதிரி காரசாரமாக கோவக்காய் வறுவல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நூக்குள் பொரியல், தேங்காய் போட்டு கொஞ்சம் நூக்குள் பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டை வறுவல். ஓகே, சிம்பிளாக மசாலா போட்டு சூப்பராக பண்ணிட்டேன். வெறும் ஒரு தனி மிளகாய் தூள் மட்டும்தான் போட்டு வறுத்துருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் தயிர், பசும் தயிர், நெய் வச்சுருக்கேன், உருக்கிக்கலாம் சாப்பிடும்போது. அம்மா வேறு லெவலில் சமைச்சிட்டேன், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா பிபி சுகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ப்ரெஷரில் தான் ஓடிட்டுருக்குறாங்க. அதிகமாக டென்ஷன் ஆனால், அதுக்கப்புறம் கவலைப்பட்டா, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சேனலில் பார்த்தேன், ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஒரு மருத்துவர், பணம் போயிடுச்சுன்னு கவலைப்பட்டா இதனால் கூட சுகர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பிபி சுகர் வரும். ஸோ எதுக்கும் கவலைப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு நான் என்ன சொல்கிறது, ஒரு நடந்துருச்சுன்னா அதை எதுவும் நம்ம மாற்ற முடியாது. ஆனால் அந்த மனநிலையில் அதுலேருந்து நம்ம வெளியே வரலாம். ஏதாவது நம்ம பார்த்துட்டு நமக்கு பிடிச்சதை பார்த்துட்டு கண்டிப்பாக வெளியே வரலாம். யார் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இல்லாமல் போல இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இயற்கை சந்தையில் இந்த பிபி சுகர் உள்ளவங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வகையில் இப்போ நம்ம இட்லி தோசை மாவுலாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா கம்பு, கேழ்வரகு, வெள்ளை சோளம், மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி, அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து இட்லியும் இருக்குது. இதிலலாம் என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா கம்பு, கேழ்வரகு, அதுக்கப்புறம் சோளம், கருப்பு உளுந்து இதெல்லாம் முளைக்கட்டி தான் நம்ம அந்த இட்லி தோசை மாவு பண்ணுறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். 8 hours புளிக்க வைக்கணும். காலையில் 8 மணிக்கு கரைச்சி வச்சிங்கன்னா நைட்டு 8 மணிக்கு நீங்கள் இட்லி ஊற்றலாம். இட்லியோ தோசையோ அது உங்கள் விருப்பம். மாவு கரைக்கிறது தான் தெரியும் இல்லையா, ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுட்டு நைட்டுக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு அதில் கொஞ்சம் சேர்த்துருப்போம், தேவைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க, சரிங்களா? காலைல இட்லி சூப்பராக இருந்துச்சுமா. கம்பு இட்லிக்கு இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன், ஜெய் வீடியோவில் எடுத்துருக்கோம், அதுவும் ஆட் பண்ணுவாங்க பூஜா, பாருங்கள். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். நம்ம சந்தையில் கருப்பு கவுனி அரிசி, மாப்பிளை சம்பா, கருங்குருவை, காட்டு யானம், இது போல் ஏகப்பட்ட அரிசி வகைகள் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். அது தேவைனாலும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஏன்னா நம்மளோட சத்து மாவில் உங்களுக்கு தெரியும் 54 வகை ஐட்டம்ஸ் போட்டு தான் நம்ம சத்து மாவு, ஆர்டினரி சத்து மாவுன்னு ஒன்று பார்ப்பீங்க, அது 54 ஐட்டம்ஸ் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த சத்து மாவை எடுத்து தான் நம்ம எக்ஸ்ட்ரா நட்ஸ் ரெடி பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா என்னென்னன்றதையும் நான் பூஜாஸ் கிச்சன் வீடியோஸில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தர் கேட்குறீங்க
அதனால் டெய்லி நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து பார்ப்பாங்க இல்லையா, புதுசாக வரவங்களும் இதை பார்த்துப்பாங்க. அதுக்காக தான் இந்த அப்டேட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தையில் சீயக்காய் தூள், ஹேர் ஆயிலு, குளியல் பொடி, நலங்கு மாவு, பூசு மஞ்சள், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தயார் பண்ணி நீங்கள் காலையில் எந்திரிச்சிங்கன்னா நைட்டு தூங்க போகிற வரைக்கும் உங்கள் உடலுக்கும் மனசுக்கும் வயிறுக்கும் ஆரோக்கியமான பொருட்களை நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட எண்ணம் அதுதான். தரமான பொருட்களை கொடுத்து நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும், நாங்களும் ஆரோக்கியத்தோட வளத்தோடு நம்ம வாழணும். என்னென்னா காசு கொடுத்து ஒரு பொருள் வந்து நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு மனசுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க வழக்கம் போல் ஆர்டர் கொடுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். Spread positivity. Love you all. Bye. பாய்.